இன்றைக்கி வந்து நலன் தமயந்தி கதையில் நேற்று வந்து அவங்களோட சுயமரம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நலன் தன் நாடு திரும்புதல்ன்றது பார்ப்போம். இன்றைக்கி வந்து 10வது அத்தியாயம் மட்டும் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. உலக மக்கள் மகிழும்படியாக தமயந்தியை திருமணம் செய்து கொண்ட நலன் நெடுங்காலம் அங்கேயே வாழ்ந்து வந்தான். பின்னர் நலன் வெண்கொற்ற குடையாகிய வெண்ணிலவும் தமயந்தி கண்களின் கரிய ஒளி நிழலும் தன்னை சூழ்ந்து வர அழகிய தேரில் ஏறினான். வழியிலேயே பல அழகிய காட்சிகளை தமயந்திக்கு காட்டியபடியே சென்றான். முத்தின் கதிர் பரப்பும் அணிகள் அணிந்த பெண்ணோ அதோ பெண்கள் மலர் கொய்வதற்கு வந்து சேர்தலினால் அந்த மலர்களில் இருந்து வண்டுகள் எழுந்து முயலை பறக்கின்றன. அவை அந்த பெண்களை வரவேற்பதைப் போல காணப்படுகின்றனர். பெண்கள் கையால் தொட்டால் யாரும் அவர்களை வணங்குவார்கள். அதோ பார், அப்பெண்கள் கையால் தொட்ட உடனேயே பூங்கொடிகள் அவர்கள் காலில் விழுந்து வணங்குகின்றனர். மற்றொரு பெண் மலர் பறிக்க வருகிறாள். அவள் முகத்தை தாமரை மலர் என்று கருதி வந்த வண்டினை கையால் விரட்டுகின்றாள். அந்த கையையும் காந்தல் மலரென எண்ணிய வண்டுகள் அவள் கைகளிலும் வைக்கின்றனர். என்றெல்லாம் பலவாறாக வழியின் காட்சிகளை தமயந்திற்கு காட்டிச் சென்றான். இப்படி சென்று நலனுக்கு தமயந்தியும் கங்கையாற்றிங்கரையை அடைந்தார்கள். அங்கிருந்து அக்கரையை கண்டார்கள். அங்கே தான் அவனது நிடத நாடு இருந்தது. அந்த நாட்டின் மாமரங்கள் தழைத்து செழித்து வளர்ந்திருந்தனர். அதன் கீழ் வாழை மரங்கள் விரிந்த இலைகளை பரப்பிக்கொண்டு கன்றுகளுடனும் நின்றனர். மாப்பழம் மிக கனிந்து அக்கனி சாற்றை சொட்டு சொட்டாக வடிக்கின்றனர். அது வடிந்து வாழைக்கன்றின் குருதிகளில் நிறைந்து விடுகின்றனர். வாழை குருது அரிய சோலைக்கு சென்ற மங்கையர் அக்குருத்து நிறைய தேன் இருப்பதால் தேன் நிறைந்த கூடு என ஐயம் கொள்கின்றனர். அவ்வளவு வளம் பொருந்திய நிடத நாடு. அந்த நிடத நாட்டின் தலைநகரத்தை தமயந்திக்கு நலன் காட்டுகின்றான். வீமனின் குலத்தில் உதித்த விளக்கே, அதோ பார், மாளிகைகள் வானளவாக உயர்ந்திருக்கின்றன. அவற்றில் ஏற்றப்பட்ட கொடிகள் அசைந்தாடுகின்றன. இந்த சிறப்பு மிக்க நகரமே என் தலை நகரமாகிய மாவிந்த நகரமாகும் என்று கூறினான். அங்கு சென்றடைந்த நலனும் தமயந்தியும் உடலும் உயிரும் போல் ஒன்றி வாழ்ந்தன. நலன் மன்னன் தமயந்தியோடு தடாகங்களிலும் சோலைகளிலும் மலையருவிகளிலும் ஆறுகளிலும் சென்று சென்று முழுகி விளையாடி இன்புற்றான். 12 ஆண்டுகள் இவ்வாறு கழிந்தனர். இதன் பின் தமயந்தி கருவுற்றாள். 2 குழந்தைகள் பெற்றெடுத்தாள். நலன் தமயந்தியை திருமணம் செய்து கொண்டதால் கோபம் கொண்ட கலி காலத்தை எதிர்பார்த்திருந்தான். கலி நலனை பிடித்தல். இது வந்து நாளைக்கு வந்து பார்ப்போங்க. இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிடலாம். நாளைக்கு வந்து எப்படி சனீஸ்வரர் பாருங்கள், அந்த காலத்தில் வந்து பெண்களுடைய அழகையும் இயற்கையோட அழகையும் எவ்வளோ அழகாக எவ்வளோ டீசெண்டாக வந்து வர்ணிச்சிருக்காங்க. உண்மையிலே தமிழ் வந்து ரொம்பவே அழகான ஒரு மொழிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.